காலையிலே கர்த்தரை நாம் விடுதலையோடு ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தார். இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை தந்து இம்மட்டுமாய் நம்மளை கொண்டு வந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். விசேஷமாக நான் ஒரு மிஷினரியை குறித்து வாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தோம். அதோனிராம் ஜெட்சன் அவர் 1788 வருஷத்துல ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி அவர் என்ன செய்றார்னா, அமெரிக்காவில் உள்ள மான்சூர்ஸ் என்ற ஒரு மாநிலத்தில் மாண்டன் என்ற ஒரு நகரத்தில் அவர் என்ன செய்றார்னா பிறக்கிறார். அவருடைய தகப்பனார் ஒரு போதகராக இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடியவராக ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் அதோனிராம் ஜெக்சன் சீனியர் என்று அழைப்பார். அவருடைய தாய் இருந்தார்கள். அப்பொழுது அவருடைய வீட்டில் என் சுவிசேஷத்தை புறப்பட்டு போய் சொல்லுங்கள் என்று கட்ட சொல்கிறார் என்ற ஒரு பாடல் போட்டுட்டு, அதுக்கு மத்தியில் சின்ன பிள்ளைகள் ஒரு 5, 6 வயது 3 வயது பிள்ளைகள் எல்லாம் அவருடைய வீட்டில் இருந்து அந்த பாடலை கேட்குறாங்க. 4 வயது அந்த அதோனிராம் ஜெட்சன் என்ன செய்கிறாருன்னா, அந்த பாடலோடு கூட பிரசங்கம் பண்ணுறார். 4 வயதிலே அவங்க தகப்பனார் பிரசங்கியார் அல்லவா, ஆனாலும் அவர் பிரசங்கம் பண்ணுறார். அப்புறம் அவருடைய வாழ்நாட்களில் வேதத்தை அதிகமாக அவர் நேசிக்கக்கூடியவராக காணப்பட்டார். எபிரேயம், லத்தீன், கிரேக்கு என்ற மொழிகளை கற்றுக்கொண்டு வேதத்தை இன்னும் அதிகமாய் தியானிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் சிறு பிராயத்திலே வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்தார். அப்பொழுது அவர் 16 வயதில் அவர் கல்லூரிக்கு சென்றார், காலேஜுக்கு போறார். காலேஜுக்கு போன பின்பதாக அங்கு ஒரு நாத்திகன், ஆண்டவர் தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சக மாணவனோடு சேர்ந்து அவனுடைய திறமைகளை பார்த்து, எனக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை விட்டு பின்வாங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு நாள் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கும் போது, இரவில் தூங்கி கொண்டே இருக்கும் போது பக்கத்தில் அறையில் ஒரு மனிதன் உயிருக்கு போராடி கொண்டே இருக்கிறான், மரணத்துக்கு போராடி கொண்டே இருக்கிறான். காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த மனிதன் மரித்து போனாங்க. அப்புறம் விசாரிக்கும் போது தன்னோடு படித்த அந்த நாத்திக வாலிபன் என்ன செய்யறான், மரித்து போனான். உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. நம்ம சிறு பிராயத்திலேயே நம்ம ஆண்டவருக்குள்ளாக இருந்தோமே, இப்பொழுது நாம் இப்படி இருக்கிறோமே என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவரை தன் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையின் பாவங்களை மன்னியும், என் உள்ளத்திலே வாரும், உங்களுடைய பிள்ளையாய் மாட்டிக்கொள்ளும், நான் உன்னை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பின்பதாக அவர் அமெரிக்காவில் இருந்து என்ன செய்யறாரு, பர்மாவுக்கு வர்றார். 1812 வருஷத்துல ஆண் என்ற ஒரு மனைவியை தெரிந்து கொண்டு திருமணம் செய்து கொள்கிறார். 1813 அவர் பர்மா வந்த போது அந்த பர்மாவில உள்ள மக்களை பார்க்கும்போது அங்க ஒரு கிறிஸ்தவம் கூட கிடையாது, ஒரு கிறிஸ்தவம் கூட கிடையாது. ஒரு சில மக்கள் இருந்திருக்கலாம், ஆண்டவரை அறிந்திருக்கலாம். ஆனால் புத்த மதம் அங்கு என்ன செய்து, புத்த மதம் அங்கு புத்தரை தெய்வமாய் கொண்டு வழிபடக்கூடிய ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் இருக்கு. இவர் என்ன செய்வாரா, பர்மா உள்ள அந்த மொழிகளை, எழுத்துக்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நாளைக்கு 12 to 15 மணி நேரம் என்ன செய்வாரு,
அந்த பர்மா மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய பலனை பெற்றுக்கொண்டோம். நம்ம 1 மணி நேரம் 5 நிமிஷம் வேதத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? தலை சுத்துது நமக்கு. உண்மைதானே? வேதத்தை வாசிக்கும் போது தான் நமக்கு என்ன செய்யும்? தலைவலிக்கும். காபி குடிக்கலாமா, டீ குடிக்கலாமா, இல்லை கொஞ்சம் தூரம் நடந்து போகலாமா, அப்படிதான் நான் நடப்போம். அவர் அந்த மக்களோடு பழகி பேசி அவர் என்ன செய்கிறார்? பர்மாவில் வேதாமத்தை மொழிபெயர்த்தார். அப்போ பிரிட்டனுக்கும் பர்மாவுக்கும் என்ன செய்யுது? சண்டை இருக்கிறதுனால அந்த உள்ள நாட்டுள்ள மன்னன் என்ன செய்கிறாங்கன்னா, அந்நிய நாட்டு உளவாளி என்று சொல்லி 1825 24 25 வரைக்கும் 17 மாதங்கள் ஜெயிலில் போட்டான். யோசித்து பாருங்க. இன்றைக்கு இந்திய தேசத்துல வட மாநிலங்கள்ல நீங்க பார்த்து பாருங்க, எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யறாங்க. ஆனா என்ன செய்யுது? அரசாங்கம் என்ன செய்யுது? சிறையில போடுது. நம்ம இந்திய தேசத்துல இன்றைக்கு இருக்கு காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? அப்பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த மொழிபெயர்த்த இதுகள்லாம் கைப்பிரதி, அந்த பிரதிகள் எல்லாம் என்ன செய்வார்னா வீட்டில் பத்திரமா வச்சிருக்கார். சிறையில் இருக்கும்போது அவருடைய கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகளெல்லாம் கட்டி சாப்பாடு கொடுக்கறது இல்லை. இருட்டான அறை. நம்ம கொஞ்சம் தூரம் இருட்டில் நடந்து போனோம்னா தடுமாறி கீழே விழுந்து போடுவோம். துர்நாற்றங்கள், சாப்பாடு ஒன்றும் கிடைக்காது, காற்று வசதி கிடையாது. கம்பியை தான் பார்த்துட்டு இருக்கணும், ஜெயில் கம்பியை தான் பார்த்துட்டு இருக்கணும். அந்த காலகட்டத்தில் அவருடைய மனைவி ஆண் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கைப்பிரதி, அந்த அவர் எழுதி வச்ச அந்த வேதாமத்தை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு தலையில சுற்றி அந்த ஜெயிலில் கொண்டு வந்து நீங்கள் தலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படியாகத்தான் பர்மாவிலே அந்த வேதாமத்தை மொழிபெயர்த்தார். அவர் கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடியவர். 1813 வருஷத்தில் அவர் போனாரு. ஆனால் 1819 6 வருடங்கள் கழித்து தான் மாங் நாங் என்ற ஒரு பர்மியலை என்ன செய்யறான்? ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார். 6 வருஷம் பொறுமையோடு ஜெபிச்சிருப்பார். பார்த்தீங்களா? 6 வருடங்கள் ஒரு மனிதனை பெற்றெடுப்பதற்கு, ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனை பார்ப்பதற்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் அவ்விதமாக இருந்தார். சிறையில பல பாடுகளை பட்டார். அவருடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளையும் இறந்து போச்சு, பெண் பிள்ளையும் இறந்து போச்சு. அவருக்கு வியாதி, காசு நோய், டிபி நோய். ஆனால் அடிக்கடி அவர் கடற்பிரயாணம் பண்ணுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில அவர் என்ன செய்யறாரு? அந்த வேதாமத்தை என்ன செய்யறார்? நமக்காக மொழிபெயர்த்து இன்றைக்கு மியான்மர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் அன்றைக்கு ஆரம்பிக்க வைக்கப்பட்ட அந்த வேதாம மொழிபெயர்ப்பு, வேதாமம், பர்மிய வேதாமத்தில் ஆங்கில அகராதி, சுவிசேஷ நூல்களின் கைப்பிரதி புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டார். எவ்வளவு பாடுபட்டு இருப்பார் பார்த்தீங்களா? அவருடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கும்போது அது கண்ணீர் வெடிக்கக்கூடியதாக இருக்கு. அவருடைய மனைவி இறந்து போறாங்க, ஆண் இறந்து போறாங்க. தனிமையில் இருந்தாலும் கூட அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவருக்காக வேதத்தை என்ன செய்வாரு? மொழிபெயர்த்தது மாத்திரமல்ல, 63 சபைகளை உண்டாக்கியிருக்கார். 163 மிஷனரிமார்கள் உண்டாங்கினார்கள். 7000க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் இருந்தார்கள். சபையில் உள்ள விசுவாசிகளை என்கரேஜ்மெண்ட் பண்ணுவார். சபை தலைவர்களை உருவாக்குவார். 1850 வருஷம் ஏப்ரல் 12 அவர் கடல் பயணத்தில் டாக்டர் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யணும்? கடல்ல பிரயாணம் பண்ணாதான் உங்களுக்கு அந்த நோய் குணமாகன்னு சொன்ன போது அவர் அந்த நேரத்தில் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிற வேளையில கடலிலே மரித்து போனார். இன்றைக்கு நமக்கு கல்லறை இருக்கு, ஏதோ 6 அடி நிலத்து கல்லறையில வைக்கிறோம். ஆனா அவர் அந்த கல்லறையில வைக்காம கடல்ல தூக்கி போட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க, கடல்ல அடக்கம் பண்ணிட்டாங்க. எவ்வளவு உபத்திரம் பார்த்தீங்களா? பாடுகள் பார்த்தீங்களா? சஞ்சலம், வருத்தம், சோதனை நேரத்தில்
தாங்கி நடந்திடும் நாமம் அது, தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது என்று நாம் காலையில் பாடும். நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள் இவெல்லாம் என்ன செய்தார்? பொறுமையோடு இருந்தார். அதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அதனால இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அந்த அதிகாரத்தை முழுமையாக நாம் வாசிக்க முடியாது. முதல் 2 வசனங்கள் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்றார். முதலாவது முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். ரோமர் 12:1-2. இரண்டாவது வசனம், இங்கு முதல்ல 11 அதிகாரங்களில் அவர் எழுதிவிட்டு 12வது நடைமுறை சத்தியங்கள் எழுதுகிறார். நம்முடைய ஒரு கிறிஸ்தவன் எவ்விதமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில, விசுவாசியுடைய வாழ்க்கையில அனுதினமும் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில வருகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். ஆனால் மற்ற நாட்களிலே நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோமா, கனப்படுத்துகிறோமா, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்ய சிந்திக்க வேண்டும். 2வது, நம்முடைய வாழ்க்கையில உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது? தரிக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் என்றால் உலகத்திற்கு ஒத்த வேஷம், அவனை போல நான் இருப்பேன், உலகத்தானை போல நான் இருப்பேன். நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபப்படணும். ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படும். தேவ சாயலாய் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் கிறிஸ்துவின் சாயலாக நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? மறுரூபப்படுத்தப்படணும். இதையெல்லாம் சொல்லிட்டு தான் 9வது அந்த வசனங்கள்ல வரங்களை குறித்து எழுதுகிறார். 3-8 வரைக்கும் அந்த வரங்களை குறித்து எழுதுகிறார். 9-16 வரைக்கும் அன்பை குறித்து எழுதுகிறார். 17-21 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது நம்ம சத்துருக்களை நேசிக்கணுமா? சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, தாகமா இருந்தால் அவனுக்கு தாகத்துக்கு தாகம் கொடு, தண்ணீர் கொடு. நீ தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால் என்ன செய்? வெல்லு என்று சொல்றார். கடைசியில் முடிக்கிறார். ஆனால் இதுல எனக்கு தொட்ட ஒரு வசனம் என்னன்னா, 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருக்கு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருக்கு, உபத்திரத்திலே பொறுமையாயிருக்கு, ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாயிருக்கு. 3 காரியங்கள் சொல்ற. நம்பிக்கையில சந்தோஷம், உபத்திரத்துல பொறுமை, ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஜெபத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. இங்கு நம்பிக்கை என்று சொல்வது என்னவென்றால், நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லும் போது, காலையில தம்பி சொன்னது போல அந்த யோவான் 14:1-2 போடப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பதாக நான் என்ன செய்வேன்? மறுபடியும் நான் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 40 நாளும் தம்மோடு இருந்த சீசர்களுக்கு, மற்றவர்களுக்கு 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். 40 நாளுக்கு பின்பு பரலோகத்தில் சென்றிருக்கிறார். அன்றைக்கு நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை எப்பொழுது என்று
யாருக்காவது தெரியுமா? நான் சின்ன பையனா இருக்கும்போது, ஒரு 15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், 10வது படிக்கும்போது, திருச்சியில ரயில்வே ஜங்ஷன் ஒரு பெரிய மைதானம். அப்ப டிஜிஎஸ் தினகரன் கூட்டம் அதிகமா நடக்கும். அப்ப அதுக்கெல்லாம் விரும்பி நான் போயிடுவேன். அங்க இருந்து எங்க வீட்டுல பாலக்கரையில இருந்து அந்த இதுக்கு போறதுக்கு 15 பைசா பஸ்ல போய் அந்த வசனங்களை கேட்கும்போது சொல்வாரு, ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார். இன்றைக்கும் என்ன செய்யறார்? நம்முடைய நம்பிக்கை என்ன? அவர் வரப்போறார். அவர் வந்தா நம்ம எப்படி இருப்போம்? 1 யோவான் 3:2-3 போடப்பட்டிருக்கிறது. நான் இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க அந்த வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 3:2-3 வாசியுங்கள். அடுத்த வசனம், இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆண்டவர் நம்மை வந்து அழைத்து செல்ல போகிறார். அவருக்கு ஒப்பாக நாம் இருப்போம். அவர் சுத்தமுள்ளவராய் இருப்பது போல நாம் என்ன செய்யணும்? சுத்தமா இருக்கணுங்கிறாரு. பூனையை பார்த்திருக்கீங்களா? பூனை எப்ப பார்த்தாலும் நாக்குல தடவிட்டே இருக்கும். பார்த்துட்டு அழுக்கெல்லாம் ஓடாது, நாக்கு போட்டு தடவிட்டு சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில சுத்தப்படுத்த வேண்டிய காரியங்கள் அநேகம். ஒவ்வொரு நாளும் நாம் சுத்தம் அடையணும். அவர் சுத்தமுள்ளவராயிருப்பது போல, பரிசுத்தராயிருப்பது போல நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாக என்ன செய்யணும்? வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு முறை ஒரு 2 கட்டடம் இருக்கு, பெரிய கட்டடம், உயர்ந்த கட்டடம் இருக்கு. வலது பக்கத்துல ஒரு கட்டடம், இடது பக்கத்துல ஒரு கட்டடம். அந்த கட்டடத்துல ஒரு பெரிய கயிறை கட்டி இருக்காங்க. இந்த கட்டடத்துல இருந்து அந்த கட்டடத்துக்கு ஒரு பெரிய கயிறு கட்டி இருக்காங்க. அப்ப அந்த கயிறுல நடக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்யறான்? இந்த கட்டடத்துல இருந்து அந்த கட்டடத்துக்கு போகணும். இதை பார்க்கறதுக்கு அங்க உள்ள மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க, திரள் கூட்ட ஜனங்கள் கூடிட்டாங்க. அப்ப அவருடைய தகப்பனார் என்ன செய்யறாருன்னா, அந்த கயிறுல நடக்கிறாருல, அவருடைய தகப்பனார் என்ன செய்யறாரு, தனக்கு சின்ன பையன் வச்சிருக்காரு, 3 வயசு பையன். இப்போ உங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கு, தோல்ல கூட போட்டுக்குவீங்க, கையில தூக்கிக்குவீங்க, கையில பிடிச்சிட்டு கூட்டிட்டு போவீங்க. இவர் என்ன செய்யறாரு? தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு என்ன செய்யறாருன்னா, அந்த கயிறுல அவர் பேலன்ஸ் பண்ணி அடுத்த கட்டடத்துக்கு அவர் வந்துட்டார். இது நம்பிக்கையை குறிக்கிறது. அந்த மனிதன் என்ன செய்யறான்? நம்பிக்கையோட என்ன செய்யறான்? அடுத்த முனைக்கு கடன் செல்லு. அப்ப அங்க இருக்கிறவங்களும் பழத்தை கை தட்டுறாங்க. தட்டவுடனே அந்த மனுஷன் சொன்னானா, நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதுல நீங்க ஒரு ஆள் என்ன செய்யுங்க, ஏன் தோல்ல ஏறி உட்காந்துக்கோங்க, நான் என்ன செய்யறேன், கொண்டு போய் சேர்க்கிறேங்க. அப்ப என்ன செய்யறாங்க? நாங்க ஏற மாட்டோம், உன் மேல நீ என்ன செஞ்சிருவ, இந்த குழியில ஆதாள படத்துக்கு நாங்க போயிடுவோம், நாங்க ஏற மாட்டாங்க. விசுவாசம், அவர் மேல விசுவாசம் வச்சா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசம் வச்சா, இக்கரையாகிய பரலோகத்துக்கு, இந்த பூமியிலிருந்து அக்கறையாகிய பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். அதான் மகிழ்ச்சி, வாழ்க்கையில மகிழ்ச்சி. மனுஷனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குங்க பாத்தீங்களா? மனுஷன் மேல நம்பிக்கை வைப்போம், தேவ மேல நம்பிக்கை வைப்போம். யார் மேல அதிகமா நம்பிக்கை வைக்கணும்? தேவ மேல தான் நம்ம அதிகமா நம்பிக்கை வைக்கணும். மனிதர்கள் அடுத்த பட்சம். தேவனை நம்பி வாழக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நாளும் கைவிடாமல் நடத்துகிறார். நம்பிக்கையில சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையோட வாழணும். நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில, படிக்கின்ற பள்ளிக்கூடங்கள் செல்லக்கூடிய, பள்ளியில படிக்கக்கூடிய வேலைகளில
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும்? அறிவிக்கணும், சொல்லணும். ஆண்டோட பிள்ளை என்பதை நாம் வெளிப்படுத்தணும். உனக்கு எவ்வளவு உபத்திரம் வரும், வேலையில உபத்திரம் வரும், பள்ளியில உபத்திரம் வரும், மற்ற இடங்கள்ல உபத்திரம் வரும். ஆனால் என்ன செய்யறது? நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வாழும்போது நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும். அந்த மக்களை போல நான் ஏற மாட்டேன், நீ அடுத்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போக மாட்டேன், அடுத்த பகுதிக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லி விசுவாசியாம இருக்கக்கூடாது. அதுதான் விசுவாசம். கூப்பிட்டாலும் மேல தோல்ல இருந்தா அவரை கொண்டு போய் சேர்க்க போறான். உபத்திரத்துல பொறுமையாயிரு. பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கமாலியலின் பாதத்தின் கீழே இருந்து கற்றுக்கொண்டார். யூத மதத்துல வைராக்கியமாயிருந்தார். ஆனாலும் கூட அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பதாக சபைகளை துன்பப்படுத்தினார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பதாக அவர் என்ன செய்கிறார்? பலவிதமான உபத்திரங்களை பட்டார். பலவிதமான உபத்திரங்கள், பாடுகள். அப்போ சில 20ஆம் அதிகாரம் 23, 24 போடப்பட்டிருக்கிறது. கட்டுக்களும் உபத்திரங்களும் பட்டணங்கள் தோறும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். நான் இவைகளை குறித்து ஒன்றை குறித்து கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். நான் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் ஆசைப்படுகிறேன் என்று இருக்கிறார். கட்டுகளும் உபத்திரங்களுக்கு இருந்ததுங்க. 2 கொரிந்தியர் அதிகாரத்தில் நீங்க போன அதிகாரம் 23 28 வரைக்கும் நீங்க வீட்டுல வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அதிகமாக பிரயாசப்பட்டவர், அதிகமாக துன்பப்பட்டவர். 39 அடிகள் ஏறக்குறைய 40க்கு 39 அடி ஏறக்குறைய 5 முறை அடிபட்டவர். 4 நாளை 3 நாள் அடிபட்டவர். கப்பச்சதத்தில் இருந்தவர். அந்நியர்கள் கொண்டு வரக்கூடிய மோசத்துல விழுந்து போனவர். சபையை குறித்ததான கவலை அவருக்கு இருந்தது. அவர் தான் எழுதுறார். யோசித்து பாருங்க. உபத்திரம் வந்தா நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். இது பவுல் என்ன செஞ்சாரு? ஊழியத்தின் நிமித்தமாக பல உபத்திரங்களை பட்டார். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது யோவான் 16:33 சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் என்ன செஞ்சேன்? உலகத்தை ஜெயித்தேன். நான் என்ன செஞ்சேன்னா உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரம் உண்டு. இன்றைக்கு பலவிதமான செழிப்பான உபதேசங்கள் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய ஒரு கிறிஸ்துவனுடைய மெய்யான கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, வறுமை உண்டு. ஆனால் சொல்ற, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்க திடம் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சங்கீதக்காரன் சொல்றான், உபத்திரப்பட்டது நான் நல்லது, அதனால நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சங்கீதம் 119 சொல்லப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்க. கடந்த வாரத்துல சொன்னது போல யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. யோபு என்று சொன்னாலே வெறுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். வெறுக்கப்பட்டவன், துன்பப்படுத்தப்பட்டவன் என்று அர்த்தம். அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், பொல்லாப்புக்கு நீங்கி நடக்கிறவன். ஆனா அவனுக்கு என்ன இருந்தது? 7000 ஆடு இருந்தது, 3000 ஒட்டகம் இருந்தது, 500 ஏறு மாடு இருந்தது, 500 கழுதை இருந்தது. அவனுக்கு பலவிதமான என்ன செய்யறாங்க? பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரங்க தாங்க. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தது, 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தாங்க. ஆனா அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த குடும்ப தலைவனுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு குடும்பம் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். அதை மறந்து விடக்கூடாது. அவன் பெரியவனார், நம்முடைய மகன் பெரியவனா இருந்தாலும் சரி, சின்னவனா இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்யணும்? ஒரு குடும்ப தலைவன் என்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? அனுதினமும் ஜெபிக்க வேண்டும், கடமைப்பட்டிருக்கோம். முதலாவது தேவன், நமக்கு தேவன் முதலாவது தேவன். கணவன் மனைவிக்கு முதலாவது தேவன்.
ரெண்டாவது, நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அவன் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது இருதயத்துல ஆண்டவரை தூசித்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு சொல்லி என்ன செய்வான்? தினமும் அவன் பலியிடக்கூடியவனாக. நம்முடைய வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? நம்முடைய குடும்பத்துல கணவர் பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் குடும்பத்தில் ஜெபத்தில் ஈடுபடுகிறோமா? தனிப்பட்ட முறையிலே நாம் அதிகாலையில நாம் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நோக்கி நாம் ஜெபிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். பலவிதமான உலக கவலைகள், உலக வேலைகள், கஷ்டப்பட்டதான் உழைச்சாதான் நமக்கு குடும்பத்தை காக்க முடியும். அது உண்மைதான். அதிகாலையில தேவனை தேடுகிறோமா? நாம் அவனுடைய வாழ்க்கையில, யோபுடைய வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளுக்காக, சின்ன பிள்ளைகள்லாம் நீங்க வச்சிருக்கீங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுங்க. சும்மா இருக்கிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு பாடங்களை நடத்துங்க, படிச்சு வந்த பாடங்களை நடத்துங்க. பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு சொல்லுங்க, வசனத்தை சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில எல்லாமே போயிடுச்சு. சாத்தான் என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்லிடுறாரு, அவனுக்கு உண்டானவை எல்லாம் என்ன செய்து எடுத்து போட்டிருப்பா அப்படிங்கிறார். 7000 ஆடு போச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, மாடு கழுதை எல்லாம் போயிடுச்சு. அவருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? ஒரு காற்று பலமாய் அடித்தபடினால அந்த பிள்ளைகள்லாம் கூடாரத்திலே இறந்து போயிட்டான். அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு பாருங்க, யோசித்து பாருங்க. அந்த நிலைமையிலும் கூட அவன் யோபு 1:21-24 சொல்றான், நான் தாயின் கர்ப்பத்தில் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியாக நான் போறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் உதடுகளினால பாவம் செய்யவில்லை, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யவில்லை. ஆண்டவர் அவனை குறித்து 2 முறை சாத்தாண்ட சாச்சு, அவனை போல ஒரு பூமியில ஒரு மனுஷனை நான் பார்க்கலப்பாங்கிறேன். அவனுக்கு மறுபடியும் சாத்தானா செய்யறான், உயிரை விட்டுடு, அவனை எதனால பண்ணிக்கின்ற ஆண்டவர் அனுமதி கொடுக்கும் போது அவனுடைய உச்சந்தலை இருந்து கால் வரைக்கும் பருக்களால வாதிக்கப்படுகிறான். யோபு ஒரு ஓட்டை எடுத்து சொரண்டிக்கிறான். யோசித்து பாருங்க. வியாதி வந்தாலும், வியாதி கொஞ்சம் காலில் அடிபட்டுருது, தலைவலி வந்துடுது, நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம். ஏன் எனக்கு தலைவலி வந்தது? உடனே டாக்டர் போய் பார்க்கணுங்க. எல்லாமே போச்சு. அப்ப அவன் மனைவி சொல்றா, நீ இன்னும் உத்தமத்துல, நீ தேவனிடத்துல உத்தமத்துல நினைத்திருக்கிறாயா? தேவனை தூசித்து ஜீவனை பாருங்க. அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மனைவியை பாருங்க, யோசித்து பாருங்க, யோகுடைய மனைவிய. அப்பதான் சொல்றாரு அவரு, பைத்தியக்காரிகளோ ஏன் பேசுகிறாய்? தேவனிடத்துல நாம் நன்மை பெற்றிருக்கிறோம், தீமை பெற வேண்டாமான்னு சொல்ற. உபத்திரத்தின் வழியாக அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சு. பாத்தீங்களா? உபத்திரத்தின் வழியாக அவனுக்கு நம்பிக்கை என்னன்னா, 13:15 சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்வேன்? அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்ங்கிறார். யோபு 13:15. 23:10 நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின்பதாக நான் என்ன செய்வேன்? பொன்னாக விளங்குவேங்கிறார். 19ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே அவர் பூமியில் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய தோல் சரீரம் அழிந்து போனாலும் அழுகி போனாலும் என் கண்களால் அல்ல, என் அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்ணாலே அவரை காண்பேன். ஆண்டோடைய வருகை அவன் முன்னாடியே நம்பிக்கை இருந்தது. பிரியமான அவன் தன்னுடைய கடைசி 48ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது தன்னுடைய சிநேகிதருக்காக அவன் ஜெபம் பண்றான். நீ பேசுறது போல யோபு, சிநேகிதர்கள் பேசுறது போல யோபு என்கிட்ட பேசல, அதனால நீங்க சிநேகிதர்கள்லாம் நீங்க காளைகளை பலியிடுங்கன்னு சொன்ன போது அவன் ஜெபிக்கிறான். யோபு சிறையிருப்பை மாட்டுகிறான். 7000 ஆடுகளுக்கு பின்பதாக அவனுக்கு 14,000 ஒட்டகம் இருந்தது, 14,000 ஆடு இருந்தது, 3000 ஒட்டகத்துக்கு பதிலாக 6,000 ஆடு இருந்தது, 1000 மாடும் 1000 கழுதை இருந்தது.
அதுக்கு பின்பதாக தன்னுடைய மனைவியோட இருந்தனால 3 பிள்ளைகளை பெற்றான். 7 பிள்ளைகளை, 7 குமாரரையும் 3 பிள்ளைகளை பெற்றான். யோசித்து பாருங்க. மனைவி திட்டதான் செஞ்சா, உத்தமத்துல நிற்கிறாங்க. ஆனாலும் அவன் அவ்வளவு தூரம் சகிச்சுக்கிட்டான். மனைவிட்ட அவளை சகிச்சு வாழ்ந்திருப்பான். பார்த்துக்க, உபத்திரத்துல நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், 3வதாக ஜெபத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க. 3வது காரியம், ஜெபத்துல நாம் உறுதியா இருக்கணும். நான் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம்? யோசித்து பாருங்க. சொல்லுங்க, அவங்க யோசித்து பார்த்துக்கணும். காலையில எழுந்த உடனே எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றோம்? இடைவிடாம ஜெபம் பண்றோமா? இடைவிடாம. ஆண்டவருக்கு நமக்கு உள்ள நெருக்கம் குறைஞ்சு போயிடக்கூடாது. இடைவிடாம ஜெபம் பண்றதுங்கிறது ஆண்டவருக்கு நமக்கு உள்ள தூரம் குறைஞ்சு போகக்கூடாது. நெருங்கி இருக்கணும். இடைவிடாம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் யோசித்து பார்த்து பார்க்கும்போது அதிகாலையில் அவர் என்ன செய்யறாரு? இருட்டோட எழுந்து என்ன செய்யறாரு? இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போனான்ட்டு மார்க் 1:10 போடப்பட்டு. அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. யோசித்து பாருங்க. அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இருட்டோட எழுந்து அவர் என்ன செய்யறாரு? ஜெபிக்கக்கூடியவராக காணப்பட்டார். அவர் 2வது, அவர் யோவானால் ஞானஸ்நானம் பெறும்போது அவர் ஜெபம் பண்ணுகையில வானம் திறக்கப்பட்டது. லூக்கா 3:21 போடப்பட்டிருக்கு. வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கினார். இவர் என்னுடைய நேசகுமான விரும்பல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி பிதாவுடைய சத்தம் கேட்டது. அவருடைய ஜெபத்திற்கு வானம் திறக்கப்பட்டது. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக? உறுதியா இருக்கா? நாம் டெய்லி ஜெபிக்கிறோமா? ஒரு 5 நிமிஷம் வேத வாசிப்பு, 5 நிமிஷம் ஜெபம். ஆண்டவரே இன்னைக்கு ஆசீர்வதியும், என்னோட நீரும், என் குடும்பத்தை நீ பார்த்துக்கும். 5 நிமிஷம் ஜெபம். அப்படி இல்லை. ஜெபத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும். அன்றைக்கு 120 பேர் கூடியிருந்த வேளையில அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணுகையில 4:32, 31, 32 நினைக்கிறேன். கூடியிருந்த இடம் செஞ்சான் அசைஞ்சது என்று போடப்பட்டு. கூடியிருந்த இடம் அசைஞ்சதான். 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது யாக்கோப என்ன செய்யறான்? கொலை பண்ணிட்டான். உடனே இவனை கொலை பண்றதுக்காக என்ன செய்யறான்? திட்டம் பண்றான். அப்படி என்ன செய்யறாங்க? சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க 12ஆம் அதிகாரத்துல. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் என்ன செஞ்சு சிறையில கட்டப்பட்டிருக்கான். பேரு காலிலையும் கைகளிலும் ஆணிகள் போட்டு கட்டி, சங்கிலியை போட்டு கட்டியிருக்கான். அவன் என்ன செய்யறான்? வந்து தட்டி எழுப்பி அவனை விடுதலையாக்க. உபத்திரத்தின் பாடுகள் மத்தியில பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்க? 16ஆம் அதிகாரத்துல நீங்க 25, 26வது வசனத்தை வாசிங்க. 16 அப்போஸ்தலர் 16, 25, 26. பார்த்தீங்களா? கட்டுகள் கலண்டு போச்சான். பூமி அதிர்ந்து போனது. சிறைசாலை கதவுகள்லாம் திறந்தது. சிறை அதிகாரி என்ன செய்யறான்? எல்லாரும் ஓடி போட்டாங்களான்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. நீ உனக்கு ஒன்றும் கேடு செஞ்சுக்காதப்பா, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கிறோம். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் ரட்சிக்கப்பட்டான். அப்பதான் சொன்னான், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் ரட்சிக்கப்பட்டான். அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்நானம் பெற்றது. இன்றைக்கு ரட்சணியனா, இன்றைக்கு அனுகிரகம். அதை மட்டும் மறந்துவிடாதீங்க. ஆண்டவர் இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கு நான் மரித்து போனால் என்ன செய்யும்? அது சிறை அதிகாரி பாருங்க, அவளை கடின உள்ளந்தான். அவளை தொழுமரத்துல மாட்டி வச்சான் 2 பேரையும். அந்த நேரத்துல கூட கஷ்டப்படுற, ரத்தமெல்லாம், உடம்பெல்லாம் ரத்தம் வந்திருக்கும்.
அதுல அவர் என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்ணி என்ன செய்யறாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க. பவுலும் சீலா, அந்த சிறை அதிகாரியின் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. பிலிப்பு சபை அங்கு உண்டாகப்பட்டது. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கு பிரியமானவர்களே? கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அனுதினமும் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபமாக மாற வேண்டும். நம்பிக்கையில நாம் என்ன செய்யணும், சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் வருவார். உபத்திரத்துல நாம் பொறுமையா இருக்கணும். ஜெபத்துல என்ன செய்யணும், உறுதியா நாம் தரிச்சிருக்கணும். அதை நாம் மனதில் கொள்ளுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மோட்சத்தின் பாதையிலே பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரம இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரம இயேசுவில் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். மாய்மல வாழ்க்கையெல்லாம் மறைந்தே தீர வேண்டும். பரிசுத்தத்தோடு பரம இயேசுவை நாடியே ஓட வேண்டும். பரிசுத்தத்தோடு பரம இயேசுவில் நாடியே ஓட வேண்டும். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஜெபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க வெனனை பெற்றுக் கொள்ளு. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க வெனனை பெற்றுக் கொள்ளு. சென்றவர் வந்திடுவார், அழைத்து சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா, துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில வாசம் செய்கின்ற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே